ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له رواه مسلم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்து எல்லோருக்கும் நல்ல மரணத்தை தருவானாக என்ற ஆரம்பமாக பிரார்த்தனையோடு இன்று பெண்கள் பயான் நிகழ்ச்சியிலே எங்களது ஈமானை கூட்டிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு வரவிருந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு சொல்லப்பட்ட தலைப்பு படைப்பாளரிடம் பிரார்த்திக்கும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஏன் இந்த தலைப்பு போடப்பட்டது என்றால், எப்பொழுதும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய தொடர்போடு அல்லாஹ்வுடனான தொடர்போடு இருக்கிறார்களோ அப்பொழுதும் அந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் உலகில் மாத்திரமல்ல மறுமையிலும் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும். நல்லவர்களுடைய முஃமினான பெற்றோர்களுடைய ஒரு பண்பு தான், மிக முக்கியமான பண்பு தான், அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய இறுக்கமான ஒரு தொடர்பை வைத்திருப்பார். ஒரு தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே ஒரு பிரச்சனை வருகின்ற போது, ஒரு சோதனை வருகின்ற போது, ஒரு தேவை வருகின்ற போது அந்த பிள்ளைகளுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கின்ற பெற்றோர்களாக இருப்பார். அந்த பிள்ளைகளுக்கு தேவை வருகின்ற போது அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து அந்த விடயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருப்பார்கள். இந்த நாட்டிலே ஒரு ஆலிம் சொன்ன ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற போது, தூங்குகின்ற போது எனது தாயினுடைய தந்தையினுடைய திருக்குர்ஆன் ஓதலை கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் தூங்குவோம். ஓதுகின்ற போது என் அம்மா அப்பா ஓதிக்கொண்டிருப்பாங்க, நாங்கள் தூங்குகின்ற போது அந்த ஓதலை கேட்டே நாங்கள் தூங்குவோம். காலையில் தஹஜ்ஜத்தில் எழுப்புகின்ற போது என்னுடைய தாயும் தந்தையும் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கின்ற அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் தூக்கத்திலிருந்து எழுப்புவோம். அப்படி சொல்றேன். உண்மையிலே இப்படியான பெற்றோர்கள் என்றால் பாக்கியசாலிகள் பிள்ளைகள். ஒரு கட்டம் வரும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அதிகமான ஒரு கட்டம் தேவைப்படும். ஆரம்ப கட்டம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்ய வேண்டிய கட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல முஃமினான பெற்றோர்களுடைய பண்புகள் என்ன, அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்களுடைய பண்பு என்ன என்று சொல்லும்போது ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்றார். அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவாங்க, கதறுவாங்க. எப்படி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க தெரியுமா? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا.
யா அல்லாஹ் எங்களுக்கு கணவன்மார்களை, எங்களது சந்ததிகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக ஆக்கி விடுவாயாக என்று துஆ செய்வோம். அது மட்டுமல்ல, யா அல்லாஹ் எங்களை உன்னை அஞ்சி வாழ்கின்ற முத்தகீங்களுக்கு தலைவர்களாக ஆக்குவாயாக. முதலிடத்தில் இருக்கணும் நாங்கள் முத்தகீங்கள், அந்த வரிசையில முதலிடத்தில் இருக்கணும். இப்படி துஆ செய்வாங்க என்று அல்லாஹ் சொல்லித்தார். படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்லித்தாரா? கட்டாயம் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்கணும், அதிகமாக ஓதணும். வாழ்க்கையில ஆயுள்ள ஒரு தடவை அல்ல, ஒரு நாளைக்கு பல தடவைகள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ஐவேள தொழுகைகளுக்கு பின்னால குழந்தைகளோட நடந்து கொள்கின்ற போது, அன்பாக இருக்கின்ற போது, அவர்களோடு இருக்கின்ற போது, குழந்தைகளை தூக்குகின்ற போது அதிகமாக இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கபூல் செய்வான் அந்த துஆ. ஏனென்றா இந்த துஆவுல எங்களது கணவன்மார்கள், சந்ததிகள் கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி தருவாயாக என்று அல்லாஹ் கேட்க சொல்றார். சில கட்டங்கள்ல பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். பேர பிள்ளைகளால பிரச்சனைகள் உருவாகும் தாய்க்கும் தந்தைக்கும். ஆகவேதான் அல்லாஹ் சொல்லித்தாரா, எங்களோட பரம்பரையில வரக்கூடியவர்களை கொண்டு கண்குளிர்ச்சி, உயிரோடு இருக்கும் போதும் கண்குளிர்ச்சி, கபர்ல இருக்கும் போதும் அந்த பிள்ளைகளாக கண்குளிர்ச்சி வரணும். இதுதான் இஸ்லாம் சொல்கின்ற வழிமுறை. அதனால் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருப்போம். ஒரு தாய் இருந்தார், சலஃபு சாலிஹீன்கள்ல ஒரு தாய். அந்த தாயிடத்துல அந்த தாயினுடைய குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாம் அந்த தாய் தந்தைக்கு, பெற்றோர்களுக்கு வழிபட்டு வாழ்கின்ற நல்ல குழந்தைகளாக இருந்தார். எந்த அளவுக்குண்டா எல்லோரும் பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவுக்கு, எங்கட பிள்ளைகள் இப்படி நடக்குது இல்லையே, எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குது இல்லையே, இந்த தாயினுடைய பிள்ளைகள் இவ்வளவு கட்டுப்பட்டு நடக்குது என்று ஆச்சரியமாக பார்க்கின்ற அளவுக்கு, பேசுகின்ற அளவுக்கு அந்த பிள்ளைகள் இருந்தார். அந்த தாயை போய் அணுகி அயலவர்கள் கேட்கிறாங்க, எங்கட பிள்ளைகளை விட உங்களோட பிள்ளைகள் கஷ்டப்பட்டு நடக்குது, நீங்க ஏதாவது சொல்லிட்டு அதை உடனே அமல்படுத்துறாங்களே, என்ன காரணம்? அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் என் வாழ்க்கையில அதிகமாக ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த துஆவை நான் வாழ்க்கையில் அதிகமாக நான் ஓதிவாரேன். இதுதான் என்னுடைய பிள்ளைகளை அல்லாஹ் இந்த அளவுக்கு எனக்கு கட்டுப்படுகின்ற கண்குளிர்ச்சி மிக்க குழந்தைகளாக ஆக்கிறதுக்கு இதுதான் காரணம் என்று அந்த தாய் சொன்னார். உண்மையிலேயே ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ்வுடனான தொடர்பு வந்துட்டுண்டா அந்த விடயத்தாலேயே அல்லாஹ்விடத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சாதிக்கலாம், நிச்சயமாக, சத்தியமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேருடைய துஆக்கள் அல்லாஹ் தற்றதே இல்லை, மறுக்கிறதே இல்லை. அல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்கிறார். அதிலே மிக முக்கியமானவர் தான் தனது பிள்ளைகளுக்காக துஆ செய்கின்ற தந்தை. இன்னொரு ரிவாயத்திலே தாய் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய் தகப்பன் கேட்கின்ற பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துஆவை அல்லாஹ் விசேஷமாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால துஆ முக்கியம். எங்களோட பிள்ளைகள் நல்லவர்களாக வாரத்துக்கு, எங்களோட பிள்ளைகள் நல்லவர்களாக வாரத்துக்கு துஆ முக்கியம். ஏண்டா சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாற்று படிச்சு பார்த்தா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனுக்கு அடுத்ததாக இருக்கின்ற ஸஹீஹுல் புகாரி, உலகத்திலேயே அடுத்த நூலாக இருக்கின்றது ஸஹீஹுல் புகாரி. இந்த நூலை திரட்டியவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஆரம்பத்திலே பார்வை தெரிந்தது, திடீரென்று பார்வை இல்லாமல் போய்விட்டார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தன்னுடைய கணவர் மௌத்தாயிட்டார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய தாய்க்கு பெரிய ஒரு பார்வை, என் குழந்தைக்கு பார்வை இல்லாமல் போயிட்டு, பிறப்புலேயே பிறவி குணமும் அல்ல அந்த குருடு, இடையிலே ஏற்பட்ட ஒரு பார்வையற்ற தன்மை மிக பாரமாக அமைகிறது. கணவனும் இல்லை. ஆனா அந்த தாய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும் எவ்வளவு பாரமாக இருக்குது எங்களோட குழந்தைகளுக்கு. அப்ப அந்த தாய்
தன்னுடைய மகனுக்கு பார்வை இல்லை, இதை யாரிடத்திலையும் முறையிடல. யாரிடத்துல முறையிட்டா அதை அடையலாமோ அந்த விடயத்தை சாதிச்சாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய தாய். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கண்ணீர் வடிக்கிறாங்க, சுஜூத பயன்படுத்துறாங்க அந்த தாய், தஹஜ்ஜுடைய நேரத்தை பயன்படுத்துறாங்க அந்த தாய். பயன்படுத்தி அழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி விடாக்குடியாக இருந்து என்னுடைய குழந்தையினுடைய பார்வையை நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற விடாக்குடியாக இருந்து அல்லாஹ்வுடைய உதவியினுடைய நேரம் வருகிறது. கடைசி கட்டம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவில் வந்து நன்மாராயம் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் பார்வையை திரும்ப கொடுக்க போறார், வெட்டி கொடுக்க போறார். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு பார்வை கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பார்வை கிடைத்தது மட்டுமல்ல, அந்த தாயினுடைய துஆவினால் பாருங்கள் எப்படி மாற்றி அமைக்கிறார்கள், நிலைமைகளை மாற்றி அமைக்கின்ற சக்தி அல்லாஹ்விடமே இருக்கிறது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனைகள் வருகின்ற போது அதிகமாக ஓத வேண்டிய வார்த்தை தான் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மூலமாக பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிகமாக வாழ்க்கையில லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை ஓதுகின்ற போது அல்லாஹ் நிலைமைகளை மாற்றுவார். துக்கமான நிலைமையா, சோதனையான நிலைமையா, அல்லாஹ் சந்தோஷமான நிலைமையை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய தாய் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து மகனுக்கு பார்வையை பெற்றுக் கொடுக்கிறார். எந்த அளவுக்குண்டா, அதற்கு பிறகு எந்த அளவுக்கு பார்வைண்டா, கூர்மையான பார்வை அல்லாஹ் கொடுத்தார். இருட்டில இரவையில அந்த சந்திர ஒளியில் அந்த நூல்களை வாசிக்கின்ற அளவுக்கு எந்த விளக்குகளும் இல்லாமல் சந்திர ஒளியில் கிதாபுகளை நூல்களை வாசிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா பார்வையை கொடுத்தாண்டா, அது வேற யாருடைய இதுவும் அல்ல, அந்த தாயினுடைய முயற்சி. பொதுவாக தாய்மார்கள் நிலைத்தால் எல்லா விஷயங்களையும் சாதிக்கிறார். இந்த உலகத்தில் வந்த நல்லவர்கள் அனைவரும் அந்த தாய்மார்கள் உருவாக்கிய மாமேதைகள் தான். அந்த வீடு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வீடாக இருந்துச்சு. அந்த தாய் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ள தாயாக இருந்தால் அதனால அல்லாஹ் கொடுக்காமல் விடுவதில்லை, அல்லாஹ் மாற்றி கொடுத்தார். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவனோட தாய் பெரிய ஒரு அறிவாளி, ஆனா அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணாக இருந்தாலும் மிகவும் பக்குவமான பெண்மணி. இவர்களுடைய பிள்ளை அல்லாஹ் எப்படி மாற்றி கொடுத்தார்னா, ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயான் பண்ணும் போது கூட அந்த சபையை அழுகின்ற அளவுக்கு ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹினுடைய பேச்சு நபிமார்களுடைய பேச்சை கொண்டு இருக்குமா. ஒரு நபி பேசினா எப்படி இருக்குமோ அப்படி ஆழமான கருத்துக்களாக சொல்வார் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான ஒரு மனிதர். இந்த ஹஸனுல் பஸ்ரியை உருவாக்கியவர்கள் அந்த தாய்மார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 மذஹபுடைய இமாம்கள் ஃபிக்ஹுடைய சட்ட மார்க்க சட்ட விளக்கங்களை இந்த சமூகத்துக்கு தொகுத்து வடித்து கொடுத்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய தந்தையும் அவருடைய சிறுபிராயத்தில் மூத்தாயிட்டார். ஆனா அவங்களோட தாய் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வளர்த்து இந்த உலகத்துக்கு பெரும் ஆளாக மாற்றி கொடுத்தார். இப்படி மகான்களுக்கு பின்னால் அவர்களுடைய பேரை பேசும் போதெல்லாம் அந்த தாய்க்கு தான் அவ்வளவு துஆக்களும் கிடைக்கிறது. இதுதான் பெருமை. என்னுடைய புள்ள இன்ன பெரிய ஜொப்புல இருக்கிறாரு, இத்தனை லட்சம் ரூபா உழைக்கிறாரு, இது பெருமை அல்ல, இது சந்தோஷப்படுற விஷயம் அல்ல. என் பிள்ளை நான் மௌத்தாகுனா எனக்கு பின்னால துஆ செய்யக்கூடிய குழந்தை இருக்கா என்பதை இந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். துஆ செய்யக்கூடிய குழந்தை எனக்கு இருக்குதா? சில குழந்தைகள் இருக்கிறாங்க, உம்மா வாப்பா தொழுகையை கற்றுக் கொடுக்குறீங்க இல்லை, உம்மா வாப்பா இடத்துலையும் தொழுகை இல்லை. தாயினுடைய ஜனாசா பள்ளிவாசல்ல வைக்கப்பட்டிருக்குது, தகப்பனுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. சில குழந்தைகள் பிள்ளைகள் தொழுது பழக்கம் இல்லாததுனால
பள்ளிக்கு வெளியில நிற்கிறாங்க. ஆனா மற்றவர்கள் சஃப்ல இருக்கிறாங்க. தொழுறதுக்கு ஜனாசா தொழுகை. இந்த ஜனாசாவை கடைசியாக வழி அனுப்புகின்ற விடயம் தொழுகை. இது அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கண்ணீர் வடித்து கவலையோடு அனுப்பி வைக்கின்ற ஒரு தொழுகை. இந்த தொழுகையில கூட சில பிள்ளைகள் கலந்து அந்த தாய்க்காக தகப்பனுக்காக கண்ணீர் வடிச்சு தொழுவிச்சு அனுப்புகின்ற நிலைமை இல்லைண்டா இவ்வளவு காலம் என்னத்துக்கான இந்த பிள்ளைகளை வளர்த்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த தாய் தகப்பன், அந்த தகப்பன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார். சில பெற்றோர்கள் வெளிநாடுகள்ல தங்களது ஆயுள் காலத்தை கழிச்சு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டங்கள். ஆனா இவ்வளவு கஷ்டத்தை பட்டுக்கொண்டு என்ன மௌத்தாகுனா என்ன உயிர் போயிட்டுண்டா எனக்காக துஆ செய்கின்ற குழந்தை இருக்குதா? இதுதான் என்னுடைய உங்களுடைய கேள்வியாக இந்த பெண்கள் பயான் நிகழ்ச்சியில இருக்கும். எனக்கு இருக்குதா? அப்படி இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணித்துட்டா மூன்று விடயங்கள் தான் அவனுடைய கபருக்கு பின்தொடர்ந்து செல்கிறது. மற்றதெல்லாம் இந்த உலகத்தோடு முற்று பெற்று விடுகிறது. எந்த தொடர்பும் இல்லை. கணவன் மனைவி எந்த தொடர்பும் இல்லை, பெற்றோர்கள். ஆனால் முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் இந்த 3 விடயங்கள்ல சலஃபு சாலிஹீன்கள் மிக கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். இந்த 3 விடயத்தை நான் என் வாழ்க்கையில் எப்படி பெறலாம்? முதலாவது பயனுள்ள கல்வி. நான் படித்தேன், மற்றவர்களுக்கும் அதை பரப்போனும், படிச்சு கொடுக்கணும். இதனால பல மாணவர்களை உருவாக்கினேன். நான் ஒரு ஆலிம், பல மக்களுக்கு நல்ல விஷயங்களை உபதேசங்களை செய்தேன். அதை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டாங்க, அல்லாஹ்வோட தொடர்பாகி கொண்டாங்க. இந்த பயனுள்ள கல்வி மிக முக்கியமானது. இரண்டாவது சதகத்து ஜாரியா, நிரந்தர தர்மம். மௌத்தாகினாலும் அதனால கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு பல மனிதர்களை பார்த்தா, உதாரணமாக பள்ளிவாசல் இருக்கு, இந்த பள்ளிவாசல் இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் 3 பள்ளிவாசல்கள் ஈராவோட வாழைச்சின்ன எங்களுடைய இந்த ஜும்மா பள்ளிவாசல். இதற்கு 10 ஏக்கர் ஒருத்தர் வகுப்பு செஞ்சிருக்கிறார். மையம் இந்த எங்களுடைய பள்ளிவாசலை சூழ இருக்கின்ற மையவாடி ஒருவர் செஞ்சிருக்கிறார். சாதாரணமாக எத்தனை பேர் இந்த பள்ளிவாசல்ல தொழுகிறாங்க? இதுக்கு பிறகு எத்தனை பேர் கியாமத் நாள் வரைக்கும் தொழ போறாங்க? அவ்வளவு சுஜூதுக்கும், அவ்வளவு ருக்குவுக்கும், அவ்வளவு தொழுகைகளுக்கும் அந்த மனிதர் சொந்தக்காரர். கபர்ல இருந்து கொண்டு எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அந்த கபர், எவ்வளவு நன்மைகளை பெற்றுக் கொண்டிருப்பார். இந்த மையவாடியில எத்தனை ஜனாசாக்கள், லட்சக்கணக்கான ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கு. சாதாரணமா ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு ஜனாசாவை அடக்கிறதுக்கு ஒரு மனிதர் ஒரு கபரை வட்டி கொடுக்கிறார். அவருக்கு என்ன நன்மை தெரியுமா? கியாமத் நாள் வரைக்கும் ஒரு வீடு கொடுத்து வாழ வச்சா என்ன நன்மையோ அத்தனை நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். சாதாரண ஒரு கபரை வட்டி கொடுக்கிறவருக்கு. இத்தனை ஜனாசாக்களும் அடக்கம் செய்யப்படுவதற்கு அவர்தான் காரணம் என்றால், கியாமத் நாள் வரைக்கும் இந்த ஜனாசா மையவாடியில் எத்தனை ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுகிறதோ அத்தனைக்கும் அவர்தான் சொந்தக்கார். சுப்ஹானல்லாஹ், பலர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய எங்களுடைய சிராஜியா மதரசாவுக்கு வகுப்பு ஆரம்பாவாட்டியா, இப்படி ஊர்ல பலர்கள் இருக்கிறார். கொடுக்கிறதுக்கு மனமே. அருமையானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சதகத்து ஜாரியா ஒரு பள்ளி வாசலை கட்டி கொடுக்கிறது, ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கிறது, ஒரு பாடசாலையை கட்டி கொடுக்கிறது, ஒரு மரத்தை நட்டுறது, பயனுள்ள மரம், அதனால மற்றவர்கள் பயன்படுறாங்க. இந்த சதகத்து ஜாரியா. சரி, எங்களோட செல்வம் இல்லை, இந்த ரெண்டும் தவறலாம். ஆனா ஒரு பாமர மகனுக்கு இந்த விஷயம் தவற. துஆ செய்யக்கூடிய குழந்தையை உருவாக்குற சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் விட மேலானது. ஏன் தெரியுமா? அந்த குழந்தை அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டே இருக்கும். நாங்க கபர்ல இருக்கும் போது எங்களை கபர்ல வைக்கும்